விஜய் டான்ஸ் கிளாஸில் அந்த காதல் ஜோடி 2 பேர்த்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் உரசிட்டு அந்த மாதிரி சில்மிஷம் பண்ணிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மீனா சொன்னதை நினச்சி பார்த்துட்டு ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு இடையில பூந்துட்டு அவங்களெல்லாம் சரி பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏங்க மாஸ்டர் எங்களை தனித்தனியாக ஆட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து விஜயை பார்த்து கேட்குறாங்க. எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சந்தேகமெல்லாம் இல்லை, எதுக்கு நான் உங்கள் மேலே சந்தேகப்படணும், நீங்கள் 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக சேஞ்ச் பண்ணி ஆடும்போது மற்றவங்களும் உங்களை பார்த்து நல்லா ஆடுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது கிளாஸ் முடிகிற ஓரத்தில் இனிமேல் வந்து யாரும் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் எல்லாம் தனித்தனியாக செய்ய வேண்டாம், நான் சொல்லி கொடுக்குறது அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. அப்புறம் பார்வதியும் விஜயாவும் ரூம்குள்ளே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வந்து பார்வதி கிட்ட சமைக்கிறியா இல்லை நம்ம வெளியே சாப்பாடு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி விஜய் அப்படி சொன்னதை கேட்டோன்னா பார்வதி இருந்துட்டு, அதான் மீனா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருவாளே நமக்கு, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் இனிமேல் அவளை சாப்பாடு எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன், அப்போ வந்தாவே இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஏன் இப்போ திடீர்னு அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை டான்ஸ் கிளாஸ்லாம் அந்த 2 ஸ்டூடெண்ட்டும் கட்டி பிடிச்சிட்டு நின்னதான் மீனா சொல்கிறா அப்படின்னு சொல்லவும் பார்வதி வந்து பதறி போயிடுறாங்க. என்ன சொல்கிறேன், இந்த வீட்லேயே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டாங்கன்னா நமக்கு தானே பிரச்சனை வரும், மீனா அன்னைக்கே சொன்னது சரிதான், அப்போ சொல்கிறத நீ கேட்காம அவசரப்பட்டு அவளை திட்டி வெளியே அமிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு தான், இதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்வதி புலம்பவும், அந்த மீனாவே இதுக்கு பரவாயில்ல போல இருக்குது, நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சும்மா இரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதியை அடக்கிடுறாங்க விஜயா. உடனே பார்வதி இருந்துட்டு, எதுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு, பேசாமல் அந்த 2 ஸ்டூடெண்ட்டையும் நம்ம கிளாஸ்லேருந்து நீ நிறுத்திடு அப்படின்னு சொல்லவும், திடீர்னு அந்த மாதிரி பண்ணினேன்னா அந்த மீனா சொல்லி நான் கேட்குற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அதை செய்யறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் பார்வதி சொல்லியும் கேட்கல, மீனா சொன்னதையும் மதிக்கல. பிரச்சனைன்னு வரும்போது தான் இந்த விஜயா லோல் பட போகிறாங்க. அப்பவும் முத்து மீனாவும் தான் வந்து முன்னால் நிற்கணும், பட்டாதான் இந்த விஜயாவுக்கு புத்தி வரும். இனி கதையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.